பொன்கொடுதீவு என்ற பேரெடுத்த ஊர் இது. தங்கமே கேளம்மா. புங்குடுதீவு பெத்தப்பா கோயிலில் தளத்துடன் கூடிய புதிய தண்ணீர் தாங்கி திறந்து வைப்பு. சங்கு விளையிற தீவு, சங்க தமிழ நாண்ட தீவு. அம்பலவாணர் கட்டிய பாலம் மேலேறி. புங்குடுதீவு 11ஆம் வட்டார பெத்தப்பா சிவன் கோயில் பாரதி விளையாட்டுக் கழகம் மற்றும் பாரதி சனசமூக நிலைய அங்கத்தவர்கள், அடியார்கள், நிர்வாக சபை உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களின் பாவனைக்காக புங்குடுதீவு பெத்தப்பா கோயிலில் தளத்துடன் கூடிய புதிய தண்ணீர் தாங்கி திறந்து வைக்கப்பட்டது. தங்க மண்ணை பாடிடவா, நீங்கள் வளர்ந்த மண்ணை பாடிடவா. புங்குடுதீவு 12ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்தவர்களும் லண்டனில் அமரத்துவம் அடைந்தவர்களுமான சொக்கர் நாகேஷ் என அழைக்கப்பட்ட அமரர்கள் சொக்கலிங்கம் சீதேவி பிள்ளை தம்பதிகளின் மூத்த புதல்வரும் லண்டன் ஈலிங் கனகதுர்க்கை அம்மன் ஆலய நிர்வாக தலைவருமான திருமதி கருணலிங்கம் ஆனந்தி தம்பதிகளின் பேரனின் முழுமையான நிதி பங்களிப்பில் பிரதேச சபை உறுப்பினர் சஞ்சீவன் விடுத்த வேண்டுகோளுக்கமைய பெத்தப்பா சிவன் ஆலயத்துக்கு தளத்துடன் கூடிய தண்ணீர் தாங்கி புதிதாக அமைத்து இன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு மக்களின் பாவனைக்கு ஒப்படைக்கப்பட்டது. அவர் புகழை சாற்றும் ஊரு வேளையிலே வந்தவளா, பேரழகி கண்ணகியா, கோயில் கொண்ட மண்ணும் இதுதானே. பேரிகைய கொட்டுங்கடா, பெருமைதனை கேளுங்கடா, கூட்டம் போட்டு ஆடுங்கடா தம்பிகளா. அப்பன் பட்டன் வாழ்ந்த இடம் இதுதானே, தமிழன் கப்பல் கட்டி ஆண்ட இடம் இதுதானே. குறி கட்டுவான் துறையில் போவோமே, கடல் தூரங்களா நகல் பார்ப்போமே. அம்புலி நீந்தும் கடல் அழகை பாரம்மா, அங்கே மிதந்திடும் படகாய் எனது மனசம்மா. அங்கு நாம் வழி மாறி போனாலுமே அந்த வெளிச்சக்கூடு ஊருக்கே திசை காட்டுமே. ஊர விட்டு தூர தேசம் போனாலுமே உள்ளுக்குள்ள ஊர் நினைப்பு நித்தம் பாட்டுமே. மண் வாசம் இன் வாசம் மாறாதம்மா, இந்த புங்கை மண்ணிலையே என் உசிறு போகணுமே. மண் வாசம் இன் வாசம் மாறாத. இந்நிகழ்வில் முதல் நிகழ்வாக விருந்தினர்களால் மங்கள விளக்கேற்றப்பட்டு இறைவணக்கம் பாடப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டதுடன் விருந்தினர்கள் அனைவரின் சிறப்புரையும் நடைபெற்ற பின்னர் புங்குடுதீவு மண்ணின் மைந்தரும் முன்னாள் அதிபருமான திரு S.K. சண்முகலிங்கம், புங்குடுதீவு சுவிஸ் ஒன்றிய முன்னாள் தலைவர்களில் ஒருவரும் சமய சமூக செயற்பாட்டாளருமான சாய் ரேடர்ஸ் திரு ராசமாணிக்கம் ரவீந்திரன் ஆகியோரினால் பொதுமக்களின் கரகோஷத்துடன் தண்ணீர் தாங்கி திறந்து வைக்கப்பட்டதுடன் சிறியோர் முதல் பெரியோர் வரை தண்ணீரை பருகி தமது மகிழ்ச்சியையும் நன்றியையும் பகிர்ந்து கொண்டனர். தமது ஆலயத்துக்கு மிகவும் அவசியமான நீர்த்தாங்கினை அங்கே அன்பருக்கு செல்கின்றார்கள். இலக்கிரங்கள் வாழுகின்ற அமரர் சொக்கலிங்கம் சீதேவி பிள்ளையின் நினைவாக அவரின் பூஸ்டர் அதனை ஏற்பாடு செய்து வழங்கியிருக்கிறார்கள். சூசானில் வசிக்கின்ற ரஞ்சன்னா மற்றும் மதுரன் அவர்களுடன் இணைந்து இதனை எமக்கு அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள். இந்த வேளையிலே அவர்களுக்கு நன்றிகளை கூறுகிறது. அதேவேளை இங்கு வருவதற்கின்ற எனது பாடசாலையினுடைய முன்னாள் அதிபர் திரு S. சண்முகலிங்கம் சார் அவர்களுக்கும், அதே வேளையிலே சூசனியத்தினுடைய முன்னாள் தலைவர் ரவியண்ணா அவர்களுக்கும், இங்கு வருகின்ற சமூக செயற்பாட்டாளர் கருணாகரன் குணாளன் அவர்களுக்கும் மற்றும்
எளிய நலன் விரும்புகளுக்கும் தமது ஆலயத்தினுடைய நிர்வாகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையில் முதல் நிகழ்வாக மங்கள விளக்கேற்றல் வைபவம் நடைபெறும். மங்கள விளக்கினை எமது பாடசாலையினுடைய முன்னாள் அதிபர் திரு எஸ் சண்முகன் சார் அவர்கள் ஆரம்பித்து வைத்தார். மங்கள பேசிய அதிபர் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக சுல் சமூகத்தினுடைய முன்னாள் தலைவர் ரவியண்ணா அவர்கள் மங்கள விளக்கேற்றுவார். மங்கள விளக்கேற்றிய ரவியண்ணாக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக குடானண்ணா அவர்கள் மங்கள விளக்கேற்றுவார். कोयल कर रहा நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக தமது ஆலயத்தினுடைய செயலாளர் ஜெயரத்னம் அவர்கள் மங்கள விளக்கேற்றுவார். மங்கள விளக்கேற்றிய தமது ஆலயத்தின் செயலாளர் ஜெயரத்னம் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக தமது ஊரினுடைய சமூக செயற்பாட்டாளர் திரு அழகேசன் அண்ணா அவர்களை மங்கள விளக்கேற்றுமாறு அன்புடன் கேட்டு நிற்கின்றோம். தடையாயேனுமான் தரணியேனுமான் பிழையாயேனுமான் பெருவாவிடுமான் மழையார் புவனை மலரும் மருகள் உடையாய் தகுமோ இவருள்ளே. இங்கே வருகின்றிருக்கின்ற பாரதி சங்கமுடைய உறுப்பினர்களுக்கும் பாரதி விளையாட்டுக் கழக உறுப்பினர்களுக்கும் ஆலய நிர்வாகத்தினருக்கும் அத்துடன் இங்கு என்னோடு வருகின்றிருக்கின்ற சுயசோழியத்தினுடைய முன்னாள் தலைவர் ரவீந்திரன் அவர்களையும் சமூக செயற்பாட்டாளர்களும் சூழலக அமைப்பின் செயலாளருமாகிய கருணாகரன் குணாளன் அவர்களையும் அடுத்து எமது விளையாட்டுத் துறையில் ஈடுபாடாக இருக்கின்ற அழகேசன் அவர்களையும் மற்றும் பிரதேசபை உறுப்பினர் சஞ்சீவன் அவர்களே, சமூக செயற்பாட்டாளர் சேவன் அவர்களே, அனைவருக்கும் மாலை வந்தனங்கள். இன்றைய தினமானது உங்களோடு உங்கள் கிராமத்தில் ஒற்று உறவாடிய சொக்கலிங்கம் சீரழிப்பிள்ளை குடும்பத்தினர், இந்த அயல் கிராமத்திலே வாழ்ந்தவர்கள், அவருடைய பிள்ளைகள் இன்று புலம்பெயர்ந்த நாடுகளில் பல்வேறு அமைப்புகளிலே தங்களை அர்ப்பணித்து வாழ்கின்றனர். அந்த அடிப்படையில் இங்கிலாந்து லண்டனிலே வாழ்கின்ற கருணலிங்கம் ஆனந்தி தம்பதிகளுடைய பிள்ளை அவர்களுக்கு திருமணம் செய்ய கொடுத்து அவர்களுக்கு ஒரு பேரப்பிள்ளை பிறந்திருப்பதாக, அந்த பேரப்பிள்ளையினுடைய ஞாபகமாக அதே நேரத்தில் சொக்கலிங்கம் சீரழிப்பிள்ளையினுடைய முதல் கூட்டணி ஞாபகத்துக்காகவும் இந்த ஆலயத்திற்கு எமது பிரதேச சபை உறுப்பினர் சஞ்சீவன் அவர்கள் ஸ்ரீஸ்வரனுடன் தொடர்பு கொண்ட போது தங்களுடைய ஆலயத்திற்கு ஒரு நீர்த்தாங்கி ஒன்று அமைத்து தருமாறு கேட்டதாகவும், அதற்காக ஸ்ரீஸ்வரன் அவர்கள் தனது சகோதரர்கள்
இந்த வேலை திட்டத்தை தனது சொந்த கிராமத்திற்கு செய்ய வேண்டும் என்ற சிந்தனையோடு இந்த தண்ணீர் தொட்டியை அமைத்து வழங்கினார். அது மட்டுமல்ல, அவர் தன்னுடைய முயற்சியினால், அளப்பரிய முயற்சியினால் இந்த மண்ணை எவ்வாறு வளப்படுத்த வேண்டும் என்பதற்கான பல்வேறு சிந்தனைகள் அவர் உள்ளத்தில் இருக்கின்றது. ஆனால் எந்த ஒரு வேலை திட்டத்தை எடுக்க மாட்டார். எடுத்தால் அதை எந்தவித தடைகள் இருந்தாலும் அதை முடிக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு வாழ்கின்றவர். அந்த அடிப்படையில் அவர் தன்னுடைய சொந்த கிராமத்தில் தன்னுடைய தாயந்தையர் ஞாபகமும் தன்னுடைய உடன்பிறப்புகளின் ஞாபகமும் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு கைகரியத்தை அவர் முன்னின்று செயல்படுத்தி இருக்கின்றார். அந்த செயற்பாட்டை நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அந்த பயன்பாடு எதிர்காலத்தில் ஒரு நன்மையை கூற வேண்டும், ஒரு கதாபாத்திரத்தை கூற வேண்டும். அவ்வாறு இருந்தால் தொடர்ந்தும் அவர்கள் மூலம் ஏதாவது உதவிகளை உங்களால் பெற முடியும். இங்கு வருகிறது இருக்கின்ற சுவிஸ் நாட்டை தற்போது வழிபுறமாக இருந்தாலும் இந்த நாட்டினுடைய பற்றை தன்னுடைய உள்ளத்திலே கொண்டிருப்பவர், கேட்கின்ற உதவிகளையும் மறுக்காது செய்கின்றவர். அந்த அடிப்படையில் இந்த ஆலய பரிவாரண சபையினர் இந்த மாணிக்கன் ரவீந்திரநாதனுடன் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஆலயத்துடைய சிறிய தேவைகளை கோருகின்றனால் அதனை செய்து தருவார் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. அதை செய்ய வேண்டுமானால் அதற்கான அடிப்படை தத்துவங்களை நாங்கள் கூறி ஆவணம் செய்து தருவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, நல்ல ஒரு முயற்சியை இங்குள்ளவர்கள் ஒன்று கூடி செய்தமைக்காக அவர்கள் குடும்பத்தை இந்த வேலையை பாராட்டிக் கொண்டு, சீதை பிள்ளைகளுடைய சொக்கலிங்கன் சீதை பிள்ளைகளுடைய ஞாபகார்த்தமாக அவருடைய மகனார் கண்ணலிங்கம் அவர்கள் இன்று ஈக்கு துக்கியம்மன் ஆலயத்தினுடைய தலைவராக இருக்கின்றார். முன்னரும் அந்த ஆலயத்தில் தலைவராக இருந்தவர். அது மட்டுமல்ல, ஈக்கு துக்கியம்மன் ஆலயத்தினுடைய நிதி பங்களிப்பிலே 3 பங்குகளை இலங்கையிலே செலவழிக்க வேண்டும் என்று அங்கத்திய யாப்பில் எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே கடந்த வருடத்துக்கு முன்னர் தலைவராக இருக்கும் போது இங்கு வந்துவிட்டார். கிளிநொச்சி, பசறை, பகுளை போன்ற நகரங்களுக்கெல்லாம் சென்றிருந்தோம். அவர்கள் எங்கிருந்து கஷ்டப்பட்டவர்கள் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தேடி உதவி செய்வதுதான் அந்த ஈக்கு துக்கியம்மனுடைய ஆலயத்துடைய வல்லம். அந்த அடிப்படையில் நான் கேட்கின்ற போது எமது கிராமத்துக்கு ஏதாவது செய்யலாம் என்று சொன்னால் அவர்கள் கூறுவார்கள், அங்கு ஒரு கஷ்டம் என்று சொன்ன ஒரு விஷயத்தை சொன்னால் அதை நான் செய்வதற்கு தயார் என்று கூறுவார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் நல்லுள்ளம் கொண்டவர்கள். அவருடைய மனைவியார் ஒரு பைத்தியராக கடமைப்படுகின்றார். ஆகவே அவருடைய குடும்பம் சிறக்க வேண்டும், அவருடைய பேரப்பிள்ளை எதிர்காலத்தில் வளர்ந்து நல்ல ஒரு நாட்டின் நற்பிரதியாக வளர வேண்டும் என்று கூறிக்கொண்டு எம்மையும் இங்கே அழைத்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிகழ்வை தங்கிக்கொண்டிருக்கக்கூடிய பிரிய சகோதரர் சஞ்சீவ் அவர்கள் மிக சிறப்பாக ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருக்கின்றார். உண்மையிலே நாங்கள் சொல்லக்கூடிய விடயத்தை எங்களுடைய முன்னாள் அதிபரும் இந்நாள் ஒரு சிறந்த ஒரு சமூக செயற்பாட்டாளருமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய சண்முகலிங்கம் மாஸ்டர் அவர்கள் சகல விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். ஆகவே கால நேரத்தை கருத்தில் கொண்டு சில கருத்துக்களை மாத்திரம் நான் முன்வைக்கலாம் என்று வேண்டுகிறேன். அதிபர் சொன்னது போன்று இங்கே வருகிறக்கூடிய ரவி அண்ணா அவர்கள் பற்றி நீங்கள் அறிய வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றன. இங்கிருந்து சென்று சுவிஸ் நாட்டிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு தொழிலதிபராக
குறிப்பாக அந்த நாட்டிலே மரக்கறி வியாபாரத்திலே அதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தொழிலதிபதியாக அவர் விளங்கியிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இன்று அறிவீர்கள். பல சேவைகள் நீங்கள் அறியாமலே ஏராளமான சேவைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக மருத்துவலி வயலூர் முருகன் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அண்மையிலே கும்பாபிஷேகம் நடந்த ஆலயம் அதை செவ்வனை பொறுப்பெடுத்து அவரும் அவரோடு சேர்ந்து சண்முகமானங்கள் அவர் 2-3 பேர் சேர்ந்து பொறுப்பெடுத்து கோயில் சுற்றுவட்டாரம் முழுவதும் சிரமதான பணிகள், மின்விளக்குகள் அமைத்து மரநடையை செய்து அவ்வாறு ஏராளமான பணிகள் கமலாமையை படுகிறதுக்காக சேவைகளை செய்திருக்கிறார். நீங்களும் உங்கள் கோரிக்கைகளை அவரால் செய்யக்கூடியவற்றை அவரை நாங்கள் துன்புறுத்தக்கூடாது. எங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ சின்ன சின்ன விடயங்களை இன்றைய நீங்கள் கோரிக்கையை முன்வைத்தால் எதிர்காலத்திலே உங்களுக்கு செய்து வருவார். அதுக்காக பெரிய பெரிய திட்டங்களை கொடுக்காதீர்கள். உங்களுடைய இந்த ஆலயத்திலே இல்லாத சம்சம நிலையம் அல்லது பாடசாலைக்கு செய்யக்கூடிய விடயங்களை செய்து தருவார். அதே போன்று இவ்வாறான பொருட்களை உங்களுக்கு தருகிறார்கள் என்று சொன்னால் அவற்றை மிக நீண்ட காலத்துக்கு பேணி பாதுகாக்க வேண்டிய கடமை உங்களிடம் இருக்கிறது. ஏன்னா எங்களுக்கு அனுபவம் இருக்கு. சரியான சில பொருட்களை சில சதமான நேரத்துக்கு நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். ஆனால் அதை 1 வருடம் அல்லது 6 மாதங்களே காணாமல் போய் கூட இருக்கிறது. அதை கருத்தில் கொண்டு உங்களுடைய இந்த ஆலய நிர்வாகம் அவற்றை பேணி பாதுகாப்பீர்கள் என்று சொன்னால் தொடர்ந்து அவர்கள் செய்யக்கூடிய வல்லமை இந்த அன்பளிப்பு செய்த அவர சொக்கலிங்கம் குடும்பத்துக்கு இருக்கின்றது என்பதை நீங்கள் நினைவில் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தாழ்மையுடன் நன்றி. நல்ல சித்தப்பான சிவனை வணங்கி எமது இன்றைய தினம் எமது தேவையை கருத்தில் கொண்டு எங்களுடைய இந்த மண்ணின் மனிதர்களாகிய சொக்கலிங்கம் சீதவி பிள்ளை நினைவாக அவர்களின் கூட்டம் அவர்களுடைய ஏற்பாடுகளிலே தீர்ப்பாய குழுவும் எமக்கு இந்த தண்ணீர் தாங்கியை அன்பளிப்பு செய்துள்ளார்கள். அவர்களுடைய இந்த அன்பளிப்பை நாங்கள் எங்கள் ஆலயம் சார்பாகவும் எங்களுடைய நிர்வாக சார்பாகவும் எங்களுடைய மக்கள் சார்பாகவும் மனமுவந்த வரவேற்புடன் அதை வரவேற்று மென்மேலும் எங்களுடைய சிறு சிறு தேவைகளை எங்களுடைய மண்ணிலே இருந்து புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எத்தனையோ உறவுகள் எங்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் உதவிகளை. அதே போல இன்னும் நிறைய விஷயங்களை கல்விக்காகவும் ஆலயத்துக்காகவும் நம்முடைய பாரதிய சமூக நிலையத்துக்காகவும் செய்வார்கள் என்று நாங்கள் மிகவும் கடமையோடு எதிர்பார்க்கின்றோம். அதே நேரத்தில் நாங்கள் எங்களுடைய ஆலயத்திலே மிக நீண்ட நாட்களாக இந்த தண்ணீர் தாங்கி தேவை நமக்கு ஏற்படுகின்றது. ஆனால் எங்களிடம் அதற்குரிய முன் வசதிகள் இல்லாத காரணத்தினால் நாங்கள் எவ்வளவு சிரமப்பட்டுள்ளோம். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய கிராமத்திலே நாங்கள் நிதி பங்களிப்பு விஷயத்திலே ஒரு பிரிந்த நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம் என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம். ஆகவே இப்படிப்பட்ட உறவுகளை செய்யும் போது அந்த பெற்றப்பாருக்கு செய்கின்ற உதவியாக அதை நாங்கள் மிகவும் அன்போடு வரவேற்கின்றோம். இதை ஏற்பாடு செய்திருந்த நமது சொக்கலிங்கம் குடும்பம் அவர்களுக்கும் எனது வரவு நாங்கள் அழைத்த வரவு எங்களுடைய ஸ்ரீ கணேச மகாவித்யாலய முன்னாள் அதிபர் சண்முகம் ஐயா அவர்களுக்கும் நமது அண்ணன் ரவீந்திரன் அவர்களுக்கும் நமது சமூக செயற்பாட்டாளர் எங்களுடைய குணாளன் அண்ணா அவர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்திலே நன்மையையும் மகிழ்ச்சியையும் தெரிந்து கொள்வதோடு நாம் எமது இடையே நிறைவு செய்தோம். நன்றி.
சேர்ந்த ரஞ்சண்ணா அவருடைய சகோதரர்கள் மற்றும் இதனை ஏற்பாடு செய்த மதுரண்ணா மற்றும் தீர்ப்பாய வட்ட குழும உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த வேளையிலே மீண்டும் மீண்டும் நன்றியை கூறிக்கொண்டு அதே வேளையிலே எனது ஆலயத்திலே இந்த ரவியண்ணா இருக்கிறதால இந்த ஆலய நிர்வாகத்தினர் கோரிக்கை வைத்திருந்தார்கள். ஒரு மனசல கூடம் ஒன்று எனக்கு இல்லை. இங்கே வருகின்ற ஐயாக்களும் அதை ஒரு குறையாக சொல்வார்கள். நாங்கள் இங்கே வந்து பூஜை செய்கின்ற போது ஒரு அவசரம் என்று சொன்னா நாங்கள் திருப்ப வீட்டெல்லாம் போக வேண்டியிருக்கிறது. ஒரு மனசல கூடம் ஒன்று அதனை நீங்கள் ஏற்பாடு செய்து தருவது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இதனை எமது ஆலயத்தினுடைய நிர்வாக சபை சார்பாக உங்களிடம் அதை கோரிக்கையாக வைக்கின்றேன். தற்சமயம் எமது அந்த நீர்த்தாங்கியிலிருந்து அந்த நீரை பெறுகின்ற நிகழ்வு தொடர்ச்சியாக இடம்பெறும். தற்சமயம் இங்கே வருவதற்கிருக்கின்ற சுசமூகத்தினுடைய முன்னாள் தலைவர் ரவீந்திரன் அண்ணா ஒரு சிறிய எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் இடத்தைக்கு வந்ததற்கு சந்தோஷப்படுறேன். மற்றும் இந்த கோவிலுக்கு இந்த மலசரவுடன் கேட்டிருந்தது அது நானே செய்தார் வந்து அந்த கோரிக்கைகளை உடனே ஏற்று அதனை செய்தவர்களாக ரவீந்திரன் அண்ணா கூறியிருந்தார். இந்த வேளையிலே மீண்டும் மீண்டும் அவருக்கு எமது ஆலயத்தின் சார்பாக நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். நன்றி. அடுத்ததாக அந்த நீர்த்தாங்கியிலிருந்து பெறுகிறோம். பெத்தப்பா சிவன் ஆலயத்துக்கு தளத்துடன் கூடிய தண்ணீர் தாங்கி புதிதாக அமைத்துக் கொடுக்கும் நடவடிக்கையானது தீர்ப்பாயம் குழுமத்தின் சார்பில் தீர்ப்பாயம் குழும உறுப்பினர்களில் ஒருவரும் ஊர் பெற்றாளனுமான திரு பரமலிங்கம் மயூரன் அவர்களின் ஏற்பாட்டிலும் கட்டடக் கலைஞர் திரு அழகேசன், பிரதேச சபை உறுப்பினர் திரு சஞ்சீவ், J26 அபிவிருத்தி குழு தலைவர் திரு சேயோன் மற்றும் இவர்களின் நண்பர்களின் மேற்பார்வையிலும் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்வில் புங்குடுதீவு மண்ணின் மைந்தரும் முன்னாள் அதிபருமான திரு SK சண்முகலிங்கம், புங்குடுதீவு சிபிஸ் ஒன்றிய முன்னாள் தலைவர்களில் ஒருவரும் சமய சமூக செயற்பாட்டாளருமான சாய் ரேடர்ஸ் திரு ராசமாணிக்கம் ரவீந்திரன், பிரதேச சபை உறுப்பினர் திரு சஞ்சீவ், தீபக சிவில் சமூக அமைப்பின் சார்பில் அதன் உபதலைவரும் சமூக செயல்பாட்டாளருமான திரு குணாலன், அம்பலவாணர் அரங்கின் திருமதி சுகந்தா மற்றும் பெத்தப்பா சிவன் ஆலய நிர்வாகத்தினர், பாரதி விளையாட்டுக் கழக, பாரதி சனசமூக நிலைய நிர்வாகத்தினர், பாரதி முன்பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்களும் கலந்து சிறப்பித்திருந்தனர். இதேவேளை இந்நிகழ்வில் புங்குடுதீவு 11ஆம் வட்டார பெத்தப்பா சிவன் கோயில் நிர்வாக செயலர் திரு ஜெயரட்னம் அவர்கள் முன்வைத்த கோரிக்கைக்கமைய புங்குடுதீவு சுவிஸ் ஒன்றிய முன்னாள் தலைவர்களில் ஒருவரும் சமய சமூக செயல்பாட்டாளரும் சாய் ரேடர்ஸ் திரு ராசமாணிக்கம் ரவீந்திரன் அவர்கள் இவ்வாலயத்துக்கு மலசல கூடம் ஒன்றை அமைத்து தருவதாக உறுதியளித்தமை குறிப்பிடத்தக்கது. நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும்.